வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மெடிசினல் வேல்யூ உள்ள அருமையான மணத்தக்காளி கீரை சாம்பார் தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி குக்கர் வச்சுக்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுட்டு இதில் குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று, அதையும் இதில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் ஒரு கட்டை அளவுக்கு மணத்தக்காளி கீரை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கீரை மட்டும் எப்பயும் வெந்துடுச்சுன்னா ரொம்ப கம்மியாகிடும் குவான்டிட்டி. அதனால் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த தேங்காயையும் ஜீரகத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஜீரகம் தேங்காய் ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பருப்பு கீரை ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சூடாக இருக்கும்போதே இது மாதிரி நம்ம கரண்டிலேயே மசிச்சிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சோம்னா நல்லா நைஸாகிடும். நல்லா இருக்காது சாம்பார். இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு கீரையும் சேர்த்ததை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம தேங்காயும் ஜீரகம் அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த தேங்காய் ஜீரகத்தோட வாசனை சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவு தெரியும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ இந்த மணத்தக்காளி கீரையை பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப மருத்துவ குணம் நிறையவே இருக்குது. அதுவும் நம்ம வயிற்று புண்ணு, அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. மெடிசினல் வேல்யூ உள்ள இந்த மணத்தக்காளி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. குளிர்ச்சியும் கூட இது. காரமும் நம்ம ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக சேர்த்து செய்யணும் இந்த கீரைக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ நம்ம தாளிச்சதை சாம்பாரில் சேர்த்துடலாம். அருமையான டேஸ்ட்டில் மணத்தக்காளி கீரை சாம்பார் செஞ்சுருக்கோம். இது வந்து மெடிசினல் வேல்யூ அதிகமாக உள்ள இந்த மணத்தக்காளி கீரையை நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.